ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 23ஆம் நாள் 7/7/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசிரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வது, நம்மால் முடிந்த தொண்டுகள் ஆலயங்களிலே செய்ய வேண்டும். இப்பொழுது பல்வேறு ஆலயங்களில் இந்த ஆனி மாதத்து பௌர்ணமியை முன்னிட்டு தீர்த்த உற்சவமாக கொண்டு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே ஏனைய ஆலயங்களில் நாம் சென்று இந்த சரீர தொண்டுகளை செய்கின்ற பொழுது அது பல மடங்கு நமக்கு சிறப்புகளையும் உயர்வுகளையும் தரக்கூடியது. இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலயத்தை கூட்டி துப்புராக்குவது, தண்ணீர் தெளிப்பது, கோலமிடுவது, தோரணம் மாவிலை கட்டி அலங்காரம் செய்வது, பூமாலை கட்டி கொடுப்பது, பூஜைக்கு பூக்களை கொண்டு சென்று கொடுப்பது, இவ்வாறான தொண்டுகள் சரீர தொண்டுகளையாவது நாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இலங்கை திருநாட்டிலே பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்ற நாகம் பூஜித்த நைனே ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய இந்த வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவ காலங்களிலே சென்று அம்பிகையை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அம்பாள் எல்லா விதமான சிறப்புகளையும் தருபவள். அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணங்க இந்த நைனையிலே நாகம் பூஜித்த நாகபூஷணி அம்பாளை இந்த உற்சவ காலங்களிலாவது யார் யாரெல்லாம் சென்று வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்றார்களோ அம்பிகையினுடைய பரிபூர்ணமான திருவுளெல்லாம் உலகளாவியரிலே வாழ்கின்ற சகல மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதனுடைய கருணை கடாட்சம் எல்லோரும் பெற வேண்டும். அங்கே இந்த உற்சவ காலங்களில் செல்லுகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அமுத சுரவி என்கின்ற சிறப்போடு கூடியதாக அன்னதானம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஊர்களிலிருந்து ஒவ்வொரு தேசங்களிலிருந்து ஒவ்வொரு நாட்டுகளிலிருந்தும் அடியவர்கள் வழங்குகின்ற நன்கொடைகளை கொண்டும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருவது ஒரு சிறப்பை தருகின்ற வகையில் அமைந்திருப்பது. இந்த நைனை நாகபூஷணி அம்பாளை சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்து அம்பிகையினுடைய பூர்ணமான அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் நாளைய தினம் சிவனாலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ விரதம், இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில்
நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.